கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை வால்பாறை குருசேகரன் அருள்நாதர் ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். முகநூலில் இணைந்திருக்கின்றேன், இணையதளத்தில் இணைந்திருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் கடவுளுடைய திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கின்றேன். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே TLC பிரேயர் ஹவர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஜெப நேரத்திற்குள்ளாக இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஆலைகள் மூடப்பட்டாலும் ஊழியங்கள் முடங்கி போனாலும் கர்த்தர் இந்த இணையதளத்தின் நிமித்தமாக, இந்த யூடியூப் சேனல் நிமித்தமாக கடவுள் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பேராயர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் நிமித்தமாக இந்த கொரோனா நாட்களிலே அனுதினமும் ஒவ்வொரு திருச்சபையின் வழியாக இந்த ஆராதனை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்திருக்கின்ற இந்த நாட்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை நாம் போற்றி புகழ்ந்து பாடி ஆண்டுடைய வார்த்தை சிந்தித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். உங்கள் இணைந்திருக்கின்ற யாவரும் நீங்கள் ஜெபித்து ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்தெம்மிடம் தங்கேறும் சேரும் ஐயா பல்வேனில் சேரும் ஐயா பல்வேனில் சிறியவரா எங்களிடம் சிறியவரா எங்களிடம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி. கடவுள் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எவ்வளவு வாதைகள், நோய்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தம் எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து விடுவித்து வருகின்ற தயவிற்காக நன்றி. நிச்சயமாக கர்த்தர் எங்களை எல்லாம் நீ தாயின் கருவிலை உருவாக்கின ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் பாராட்டின உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி சுவாமி. நாங்கள் உண்மை மறந்து போயிருக்கலாம், உண்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்களை ஒரு நாளும் நீர் மறவாத ஆண்டவர். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை, எங்களுக்கு ஒருபோதும் சோர்வில்லை. கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தமாக எங்கள் சோர்ந்து போன இந்த நாட்களிலே, எங்கள் பலவீனமான நாட்களிலே உம்முடைய கிருபை எங்களுக்காக நீர் கொடுத்து எங்களோடு கூட என்னை சூழ வைப்பதற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த இணையதளத்திலே இந்த யூடியூப் வழியாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த யூடியூபின் வழியாக இந்த ஆராதனை பங்கு கொள்கிற யாவரையும் ஆண்டவனை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினாலே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் உள்ளங்களை நீர் ஒருமுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமா உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்கள் உள்ளத்திலே காணப்படுகின்ற ஆண்டவரே கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றிக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி நாங்கள் வாழப் போகிறோமோ,
எப்படி இந்த நாட்களை நாங்கள் கடக்க போகிறோமோ, எங்கள் தேவைகளை யார் சந்தித்துக் கொடுப்பார், நாங்கள் எப்படி உணவு சாப்பிட போகிறோம், எப்படி நாங்கள் வெளியே செல்ல போகிறோம், எப்படி எங்களுக்கு வருமானத்தை கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் எங்களை கைவிட போவதில்லை, எங்களை விட்டு விலக போவதில்லை சொல்லி நீர் வாக்களித்த சுவாமி. நீர் வாக்களித்த ஆண்டவர், நீர் வாக்கு மாறாத தெய்வம். அப்படி வாக்கை எங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் நீர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிற தயவிற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களை இந்த ஆராதனையிலே எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற பாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக, சாக்கியத்திற்காக நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய அன்பு பேராருக்காக நன்றி. கனம் ஆலோசனை சங்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே தரித்திருக்கின்ற முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் எங்களை பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பறந்து விரிந்திருக்கின்ற உலகத்திலே இன்னும் நம்முடைய திருச்சபைகளும் செழித்தோங்கி வளர நீர் எல்லா கிருபையும் ஒத்தாசை நீர் பரலோகத்திற்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும். இன்னும் பலவீனத்தோடு இருக்கின்ற யாவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் போய் பெற்றுக் கொள்ளும். எல்லா கனமும் துதியுமாக மாத்திர சுவாமி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செவி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செவி. தூயவரே, என் துணையாளரே, துணைக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உயிரோர்கள் தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உயிரோர்கள் தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நோயுள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. நோயுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை இனியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை இனியே
துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதம் 138 சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர். என் ஆத்மாவே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாய் இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறோம். ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியோடு நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீங்கட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. பரமானந்தமே நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாயுள்ளமே மிக பொங்கிடுதே. சாற்றிடுவோம். போகையிலும் நம் வருக
ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். சுருக்கமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி அது எரேமியாவின் தீர்க்க தரிசன நூல் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் படுகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்றார் என்பதை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களோடு கூட பேசும் எங்கள் செவிகள், எங்கள் உள்ளத்தை உமக்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஒரு நல்ல மன்னாவை நீ தரப்போகின்ற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறை வழியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த நாளும் நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுள் மேல் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மாத்திரமே, நம்பிக்கை. இந்த கடவுள் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நாம் இன்றும் நிலைத்திருக்கிறோம், இன்றும் நிலைத்திருப்போம். சில வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய வாசஸ்தலத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்ற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாத ஆசீர்வாதங்களை, சொல்ல முடியாத ஈவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்வதை ஆண்டுடைய கிருபையினாலே. ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு மறந்து போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட்டதில்லை, நம்மை கைவிட போவதும் என்று சொல்லி நாம் மறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த எரேமியாவிலே நாம் வாசிக்க கேட்டபடியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது நான் குறிப்பாக இந்த வால்பாறை இந்த பகுதியை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். எத்தனையோ மக்கள், எத்தனையோ ஜனங்கள் காற்றுக்கு வேலை செல்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக தங்களுடைய இல்லத்திற்கு வருவார்கள் என்பதில் நிச்சயம் இல்லை. ஒருவேளை இங்க இருக்கிற மக்கள் எங்கேயோ பிறந்திருக்கலாம், தன்னுடைய ஊர்கள் வேறு வேறு மாவட்டங்களாக இருக்கலாம், அவர்கள் வாழ்ந்த இடங்கள் எங்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இத்தனை ஜனங்களும், இத்தனை குடும்பங்களும், இத்தனை மக்களும் இந்த மலை பிரதேசத்தை நம்பி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வைத்த நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தர் மேலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலாக நாம் இருக்கின்றோம். அநேக இல்லங்களுக்கு சென்று பேசும் பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், ஐயா, நாங்கள் இந்த வாழ்வரையில் எங்கள் ஜீவனோடு இருப்பதே ஆண்டுடைய கிருபையினாலே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நாங்கள் வாழ்வதே ஆண்டுடைய கிருபையினாலே. காட்டுக்கு வேலைக்கு போவோம், பார்த்தா யானை நின்றிருக்கும், காட்டில் எருமை நின்றிருக்கும், தேயிலை வெட்டுகின்ற பொழுது பாம்பு அதுக்குள்ள இருக்கும், அட்டைப்பூச்சி கடிக்கும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்கள் பிரயாணத்தில் எங்களுடைய பணிகளிலே ஆண்டவருடைய கரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகம் என்று சொல்லி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவங்க சொல்ற காரியம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பது மிக நல்லது, மிக சிறப்பு, அதுதான் உன்னதமான காரியம் என்று சொல்லி இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வால்பாறையில தேயிலை செடி நம்பி வந்திருக்கிறாங்க. மழை வரலாம், மழை வராமையும் போகலாம், வெயில் அடிக்கலாம், இடி இடிக்கலாம், கால சூழ்நிலை எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க வாழ்கின்ற, இங்க வசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கின்ற இந்த தேயிலை நிமித்தமாக இங்க
இருக்கின்ற யாவரும் ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இதுவே பெரிய சாட்சியாய் நாம் பார்க்க முடிகின்றது. இங்க வசனம் அப்படித்தான் சொல்லுகின்றது. அவன் தண்ணீர் கண்டலில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல நிற்பான் என்று சொல்லி, இந்த தேயிலை மரங்கள் வெட்ட வெட்ட துளிர் விடுகின்றது, அது கனி கொடுத்து கொண்டே வருகிறது. அந்த பிள்ளைகளின் குடும்பம் மனரம்யமாய் வாழுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க இருக்கின்ற யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். அதனாலதான் அங்க என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் இல்லை என்ன வாதை நோய்கள் வந்தாலும், என்ன தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும், அவர் வைத்திருக்கின்ற ஒரே நம்பிக்கை கடவுள் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசம் மாத்திரமே. நாம் நிலைத்திருப்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சித்த கிருபையினாலே. ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வருகின்ற நாட்கள் கொடிய நாட்கள், வருகின்ற காலங்கள் பொல்லாத காலங்கள். நாம் யாரையும் நம்புறோமோ இல்லையோ, நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே மனரம்யமாய் முழு நம்பிக்கையோடு கடவுளுடைய பாதத்திலே நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். கட்டாயம் இந்த கொரோனா நாட்கள் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை நாட்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் செய்கின்ற காரியங்கள் பயங்கரமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் விசுவாசம் கடவுள் மேல் வைப்போம். கடவுள் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தையும், நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் மென்மேலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆசீர்வாதத்தை காப்பானாக. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலே எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஆசீர்வாதத்தின் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாங்கள் எப்படி வாழ போகிறோம் என்கின்ற ஒரு பெரிய கவலையோடு, பாரத்தோடு இந்த மார்ச் மாதம் முதல் நாங்கள் கலங்கி கொண்டிருந்தோம் சுவாமி. ஆனாலும் நீர் எங்களை அனுதின மன்னாவினாலே, அனுதின ஆசீர்வாதங்களினாலே, நன்மைகளினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே நீர் முடிசூட்டிக் கொண்டு வருகின்ற தயவுக்காக நன்றி. கர்த்தர், இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒருவேளை குறைந்து போயிருந்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆனால் இந்த நாட்களிலே எங்கள் விசுவாசத்தில் இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர, உண்மையில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் பலப்பட, உமக்குள் நிலைத்திருந்து ஆண்டவர் தருகின்ற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டி இருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தமிழ் சுவிசேஷ திருச்சபையினுடைய இந்த ஜெப நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த முகநூல் வாயிலாக, இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த உலகத்தையும், இந்த நாட்டை, அநேக மாநிலங்கள் இருக்கிற அநேக மக்களை சந்திப்பதற்கு, உங்களுடைய வார்த்தை சொல்வதற்கு, எங்களுடைய திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற உங்களுடைய தரிசனத்திற்காக நன்றி சுவாமி. நீர் கொடுத்த இந்த தரிசனத்தின் வழியாக நீர் எங்களுக்கு அன்று கொடுத்திருக்கின்ற இவ்வான ஆண்டவரே, எங்களுடைய பேராயருக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு கூட செயல்படுகின்ற தயவுக்காக நன்றி. இன்னும் சுவாமி, எங்களை இன்னும் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் உங்களுடைய வார்த்தை கேட்காத, உங்களுடைய வார்த்தை சேராத அநேக இடங்களுக்கு நீர் எங்களை கொண்டு செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் தருகின்ற வார்த்தை ஒரு நாள் வீணா போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் தருகின்ற வார்த்தை நிமித்தமாக அநேக ஆத்துமாக்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை விசுவாசிக்க, உமக்குள் பலப்பட, உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த முகநிலையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. நீர் தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பினைக்காக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு பாதத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் ஜெபத்தையும், எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் உள்ளங்களையும் ஆண்டவரை இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கனம் யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நாளிலே நாம் அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளை நோக்கி பார்ப்போரை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கேட்டு பதில் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த ஜெப நேரத்திலே நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்திற்காக, நம்முடைய மாநிலங்களுக்காக, நம்முடைய மாநிலத்தை அரசாளுகின்ற ஆட்சியாளர்களுக்காக, உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர், விண்ணப்பத்தை கேட்கின்ற ஆண்டவர். ஆகையினாலே இப்பொழுது இந்த ஜெப குறிப்பிற்காக நாம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் கண்களை மூடுவோம். நாம் யாவரும் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய தேசத்திற்காக தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசம் முழுவதும் சாமி கர்த்தாவே இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நல்ல ஞானங்களை கொடுக்க வேண்டுமாய் கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசம் முழுவதும் சாமி உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவப்பட உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசம் முழுவதும் சாமி கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாய் வாழணுமே தகப்பனே. கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா தகப்பனே. தேசத்தை ஆண்டவரை ஆளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம், மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தகப்பனே பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம், மற்ற கர்த்தாவே மந்திரிகள் ஒவ்வொருவருக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரும் சாமி ஏழை மக்களுக்கு சாமி எல்லா விதத்திலும் சாமி நன்மையான ஈவுகளை ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் அருள்மொழியா நீங்க கர்த்தாவே அவர்கள் உள்ளத்திலே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதிகாரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. தேசம் முழுவதும் சாமி உமக்கு சொந்தமாக தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆளுகிற பிள்ளைகள் எல்லாரும் சாமி உமக்கென்று உண்மையாய் உத்தமமாய் தகப்பனே கர்த்தாவே ஆட்சி புரிய தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமையான நோய்களுக்கும் சாமி எல்லாரையும் நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, பேராயர்களுக்காக, இன்னும் அநேக ஊழிய மிஷனரி ஸ்தலங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட நாட்களிலே ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும், ஊழியங்கள் முடங்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் இந்த முகநூல் வழியாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் கர்த்தரை இன்னும் அதிகமாக நம் இல்லங்களிலிருந்து துதிப்பதற்காக, இல்லங்களிலிருந்து கர்த்தரை நோக்கி புகழ்ந்து பாடுவதற்காகவும், இல்லங்களிலிருந்து நாம் அநேக ஜெப விண்ணப்பங்களை ஆண்டுடைய பாதத்திலே சொல்வதற்காகவும் கடவுள் நமக்கு வாசல்களை திரளாய் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டாலும் எல்லா இல்லங்களும் ஆலயமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது ஆலயங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. திருச்சபைக்காக உங்க பாதத்துல வருகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் அப்பா. திருச்சபை எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி கொடுத்த திருச்சபை சாமி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆலயத்திலே நாங்கள் வந்து தொழுது கொண்டு போய் மகிமைப்படுத்தி வர எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காயும் இரக்கத்துக்காயும் சுகத்துக்காயும் ஆயுசு நாட்களுக்காயும் பலத்துக்காயும் அப்பா உங்களுக்கு கோடி கோடி நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. திருச்சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற சகல காரியங்களும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அப்பா. திருச்சபை வளர்ச்சியில் ஆண்டவரே நாங்கள் திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் அதற்கு அப்பா
உற்சாகப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையிலே கூட சாமி உலகம் எங்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளும் அப்பா உங்களுக்கு செழித்திருக்கும்படியான ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆட்சி மன்றத்துக்கால் வேண்டிக் கொள்கிற சாமி ஆண்டவரே, அவர்களும் உண்மை முத்தமாய் அந்த பணிகளை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய பேரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் போக்கிலும் வரவும் எல்லாவற்றிலும் அவர் செய்கிற ஆண்டவரே இந்த ஊழியங்கள ஒரு பலத்த அற்புதங்களை செய்யும் அப்பா. எங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவருடைய வாகனங்கள் போக்குவரவு நம்முடைய தூதலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி. மிஷினரி ஊழியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மிஷினரிமார்களும் தங்களையே அர்ப்பணித்து உண்மை போல் ஆண்டவரே அர்ப்பணித்து அவர்கள் செய்கிறதான அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு நீங்குதாப்பா. அவர்களுக்கு சரீர சுகபலன் ஆரோக்கியம் நீங்குதாப்பா. பரம மருத்துவராய் ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர்களுக்கு எல்லா வித நன்மைகள் நீங்க பரத்திலிருந்து கொடுப்பீராக சாமி. அதற்காக ஆண்டவர் உற்சாகப்பட்டு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையில உண்மை முத்தமாய் உழைக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக அப்பா. எல்லாவற்றையும் உங்க பாதங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கர்த்தருக்குள்ள ஆண்டவரை செலுத்திருக்கும்படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் திருச்சபைக்கு வருகிற எல்லா மக்களும் அப்பா உமக்குள்ளா இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். உம்முடைய திரு வெளிச்சத்தை நாங்கள் உலகத்துக்கு பிரதிபலிக்கத்தக்கதான ஒரு பலத்த அற்புதங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் செய்யும் போது ஆண்டவரே அநேக ஜாதிகள் மண்டைக்கு ஓடி வரும்படியான அற்புதங்களை திருச்சபைகளை நீர் கொடுக்கும்படியாக பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அப்பா திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் வரும்படியான ஆண்டவரே பாரத்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலே கட்டளையிடுவீரா சாமி. இந்த வேளையிலே கூட வேதத்திலே பார்க்கிறோம் இந்த மந்தையில் இல்லாத அநேக வேற ஆடுகள் உண்டு. உம் மண்டைக்கு ஓடி வரும்படியான அந்த வாஞ்சி அந்த ஏக்கத்தை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கட்டளையிடுங்க. எல்லாவற்றையும் உங்க பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஜெப குறிப்பு. இந்த உலகத்தை நாசமாக்கி கொண்டு வருகின்ற இந்த கொரோனா விஷ கிருமி நிமித்தமாக அநேக நாடுகள் அநேக மக்கள் திரளாக வாழ்விழந்து கொண்டு வருகிறார்கள். அநேக மரணங்கள், அநேக இழப்புகள், அநேக பலவீனங்களை நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய திருச்சபையில சில மக்கள், நம் உறவுகளிலே சில மக்கள், நம்முடைய அருகாமையில வாழ்கின்ற சில மக்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்த அநேக மக்கள் இப்பொழுது நாம் இழந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மாத்திரமே நமக்கு துணையா இருக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மனிதனால் கைவிடப்படலாம், மருத்துவரால் கைவிடப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நாம் விசுவாசிப்போம். உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற வார்த்தையின்படி நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆராதனை சிறும கோடான கொடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. இன்றைய பொழுது கூட ஆலயத்தில் வரவேற்று உமது நாமத்தை தொழுது வைத்திருப்பதற்காக நன்றி இயேசப்பா. இன்றைய பொழுது கூட இயேசப்பா கொரோனாவால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் குணமாக நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதித்து பலப்படுத்தணும் இயேசப்பா. இதுக்கப்புறம் ஒரு நபரும் கூட கொரோனாவால் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க தான் இயேசப்பா உலக மருத்துவராக இருந்து அவர்களை பாதுகாக்க நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதிக்கணும் இயேசப்பா. பைபிளில் கூறப்பட்டிருக்கும் போல ஒவ்வொரு வாதை நோயும் ஒரு உலகம் எங்கும் பரவுகிறது இயேசப்பா. அதை நீங்க தான் இயேசப்பா குணமாக்க நீங்க தான் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதிக்கணும் இயேசப்பா. இனி இந்த கொரோனாவால் மட்டுமில்லாமல் இயேசப்பா இன்னும் எத்தனையோ நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசப்பா. அதை எத்தனையோ நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசப்பா. அதை நீங்க தான் இயேசப்பா தீர்த்து நல்லபடியாக அவர்களை ஆசீர்வதித்து உமது ரத்தத்தால் கலகி ரட்சிக்கப்பட நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதித்து பலப்படுத்தணும் இயேசப்பா. எங்கே 3 பேர் 4 பேர் கூடிய நாமத்தை தொழுகிறார்களோ அங்கே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தாவே உங்களோடான கூடிய தோத்திரம் இயேசப்பா. இன்றைய பொழுது கூட இந்த சிறு ஆலயத்தில் நாங்கள் ஒவ்வொருவராய் ஜெபிக்க நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதித்து அதற்காக நன்றி இயேசப்பா. இன்றைய பொழுது கூட இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு நீங்கள் இயேசப்பா இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரை குணமாக்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த நோயால் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இயேசப்பா. அது இல்லாதபடி இனியும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த நோயை மாயமாக மறைந்து போக நீங்க தான் இயேசப்பா ஆசீர்வதித்து பலப்படுத்துற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். என்னை மரமாக இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மரமாக இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை போற்றிலும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றிலும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை வரவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஒன்றிணைப்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த முகநூலில் இணைந்திருக்கின்ற அனைவரோடும் குடும்பத்து மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all.